நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு கூட்டு குடும்பம். உங்களோட குடும்பம் தான் முக்கியமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட கதைக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கல்பனா ராமசாமிக்கு 2 ஆம்பளை பசங்க, குகனு ரங்கன்னு. அவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. குகனோட மனைவி பேர் சுஜி, ரங்கனோட மனைவி பேர் மீனா. இவங்க எல்லாருமா சேர்ந்து 6 பேர் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க. ஆனால் எப்போ ரங்கனுக்கு கல்யாணம் ஆணுச்சோ 2 மாதம்தான் தாக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் ரங்கன்ட்ட அவங்களோட மனைவி மீனா போயிட்டு, என்னங்க எப்போ பார்த்தாலும் எல்லாரும் ஒன்றா கூட்டமாக கும்பலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நமக்குன்னு எங்கேயாச்சும் போகணும் வரணும்னு ஆசை இருக்கும். அதே சமயத்தில் புதுவிதமானதை எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கணும் சமைக்கணும்னு தோணும்ல. என்னால் சமையல் அறைக்குள்ளே போகவே முடிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அந்த சுஜி அக்காவே உள்ளே நின்றுக்கிறாங்க. அதுவும் அத்தை அவங்களுக்கு பிடிச்சதையே செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை. ஒரு புது துணியாக இருக்கட்டும், மேக்கப் செட்டு எதுவாக இருந்தாலும், சின்ன பொட்டு வாங்கிறதுக்கு கூட எனக்கு பிடிச்சதை செலக்ட் கூட பண்ண முடியலை. எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட நல்லா இருக்கா அவங்கக்கிட்ட நல்லா இருக்கான்னு எல்லாத்துக்கும் பிடிச்சதை தான் நான் செய்யணும்னா எனக்கான டேஸ்ட்டை நான் அனுபவிக்கவே முடிய மாட்டேங்குதே. இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு நானும் பொறுமையாக தான் இருந்தேன். ஆனால் 2 மாதம் நான் எப்படி தான் தாக்கு பிடிச்சேன்னு எனக்கே தெரியலைங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு நாள் கூட கூட்டு குடும்பமாக எல்லார் கூடவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். சிரித்து சிரித்து எவ்வளோ நாள் தாங்க நானும் நடிக்கிறது. எனக்குள்ளே அவ்வளோ கோபம் இருக்குது, யார்கிட்ட காமிக்கிறதுனே தெரியல. நீங்கள் தான் இன்றைக்கி என்கிட்ட மாட்டினீங்கன்னு சரியான கோபத்தில் பேச்சா பேசி தள்ளிட்டாங்க. ரங்கனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இவ்வளோ நாட்களாக அமைதியாக இருந்தவ இன்னைக்கு என்னடானா இப்படி போடு போடுன்னு கொட்டி தள்ளிட்டாளே. ஏதோ தேள் கொட்டின மாதிரி என்னை கொட்டிட்டா. நான் அம்மா அப்பா விட்டுட்டு அண்ணன் அண்ணியெல்லாம் விட்டு எப்படி தனி கொடுத்தனத்துக்கு போக முடியும்னு சொல்லறதுக்கு தோணதான் செய்யுது. ஆனால் இவகிட்ட நான் எதிர்த்து ஒரு பேச்சு கூட பேச முடியாத அளவுக்குள்ள இவ அவ்வளோ கோபத்தில் என்கிட்ட பேசியிருக்கிறா. நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு வாயவே திறக்கலை. என்னங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் எந்த பதிலையும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கேயே இருக்கணும்னு சொல்கிறீங்களா? அதுதானே. அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்கள் மட்டும் எல்லாருமா சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி கூட. அப்போது நான் மட்டும் எப்படி? என்னோடய வீட்டெல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கிறேன். எனக்கான சந்தோஷம் இங்கே கிடைக்கலன்னா நான் எப்படிங்க இங்கே இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறா. மீனா, தயவு செஞ்சு இந்த பேச்சு எடுக்காத, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, என்னை விட்டுரு, நான் வேலைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. உங்களை அப்படியெல்லாம் விட முடியாது. எனக்கு இதுக்கு ஒரு முழுசாக சரியான பதிலை சொல்லிட்டு போங்க, இல்லைனா எனக்கு நிம்மதியாக தூக்கமே வராது. தலை பயங்கரமாக வலிக்குது. சொல்ல போகிறீங்களா இல்லைனா நானே எல்லார்கிட்டேயும் விஷயத்த சொல்லிடவா? நீங்களா சொன்னீங்கன்னா நாசுக்காக சொல்லிக்கலாம். இது நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், வீடே 2ஆ போயிடும். அந்த அளவுக்கு கூப்பாடு போட்டுருவேன். மீனானா நல்லவான்னு இந்த வீட்டில் எல்லாரும் நினச்சிட்ருக்குறாங்க. அந்த பேரையே நானும் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நீங்கள் தான் தினம் தினம் என்கிட்ட மாட்டி முழிக்கணும். நீங்களா சொல்லிடுங்க, வேறு வழியே கிடையாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. மீனா, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறது கேளு. இதுக்கப்புறம் இது மாதிரி என்றைக்கும் நடக்காது. உனக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் நடந்துப்பாங்க. தனி கொடுத்தனமெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் சொன்னது தான். என்னோட முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு அவங்க வெளியில் கிளம்பிட்டாங்க. சுஜி ஹாலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மீனா அறைக்குள்ளேருந்து கத்திட்டு வந்த விஷயம் இவங்க காதில் விழுந்துருச்சு. எதுக்காக இவங்க இவ்வளோ கோபமாக போகிறாங்க அப்படின்ட்டு மனசு கேட்கவே இல்லை. மீனா, மீனா, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன்.
ஏன் இவ்வளோ பதட்டமாக கோபமாக போகிறீங்க? என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. நான் தனியாக கொஞ்ச நேரம் இருந்தேன்னா எனக்கு தலைவலி தானாக சரியாயிடும். வேறெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நீ இது வரைக்கும் இப்படி முகத்தை பாட்டமாக வச்சுக்கிட்டதே கிடையாது. பாரு, உன்னோட முகம் வாடி போயிருக்கு. நீனு தலைவலிக்குதுன்னு தானே சொன்னேன். சரி சரி, நான் வேணும்னா உனக்காக இஞ்சி டீ போட்டு கொண்டு வரட்டுமா? தலைவலி எல்லாம் காணாமல் பறந்து போயிடும். இரு வரேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு டீ எதுவும் வேண்டாம். நிம்மதியாக எனக்கு கொஞ்ச நேரம் இருக்க விடுங்கக்கா. பேசிகிட்டே இருந்தால் தான் எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வேணும்னா என்னோட அறைக்குள்ளேயே போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாங்க. சுஜியும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு மதியம் ஆயிடுச்சு, இரவும் ஆயிடுச்சு. வேலைக்கு போயிட்டு குகனும் ரங்கனும் வந்துட்டாங்க. இந்த மீனா சகஜமாக அறைக்குள்ளேருந்து வெளியிலேயே வரல. சாப்பிட்றதுக்கு வந்தாங்களா, சாப்பிட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. அடிக்கடி அவங்களோட அறைக்குள்ள தனிமையிலேயே இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியலை. ஏதோ தலைவலி, உடல்நிலை சரியில்லைன்றதுனால அப்படி இருக்கிறாளோ என்னமோன்ட்டு விட்டுட்டாங்க. ரங்கன் வந்த உடனே, என்ன மீனா, தலைவலியெல்லாம் சரியாயிடுச்சா? அண்ணி உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னா போயிட்டு வந்துடுவோமா? எப்பவும் ஆரம்பத்திலேயே நாம் எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டோம்னா பெரிய பிரச்சனையில் போய் விடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நானும் அதையே தான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆரம்பத்திலேயே நீங்கள் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே வராது. நான் சொன்ன விஷயத்த வீட்டில் எல்லார்கிட்டேயும் போய் சீக்கிரமாக சொல்லுங்கள். இல்லைனா அது மிகப்பெரிய பிரச்சனையாக தான் ஆகும். நான் சொன்னது புரிஞ்சுதில்ல அப்படிங்கிறாங்க. நீ இன்னும் காலையில் நடந்த விஷயத்துலேருந்தே மீண்டு வரலையா? உன்னை நான் எப்படி தான் சமாதானம் செய்ய போகிறேன்னே புரியலை அப்படிங்கிறாங்க. சரி, நான் போயிட்டு எல்லார்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறேன், நீயும் வந்து தான் ஆகணும். எல்லாம் ஒன்னால தானே, அப்போ நீ இல்லாமல் எப்படி? வா, என் கூட வா அப்படிங்கிறாங்க. சரி சரி வரேன் போங்க, ஆனால் என்னால் எதையும் பேசலாம் முடியாது. நீங்களே எல்லா விஷயத்தையும் பேசிக்கோங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ரங்கன் அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. குடும்பமே ஆடி போயிடுச்சு. ஏதோ இடி விழுந்தாக்கில் இருக்குது. என்னாச்சு, இவன் இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தோணுது. ஆனால் எந்த பதிலும் பேசலை. 4 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. மீனாவுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ராமசாமியும் கல்பனாவும் எல்லாமே உங்களோட விருப்பம், நாங்கள் எதையும் சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு தோணுறதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இந்த சுஜியும் குகனும், நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமாக ஒன்றாவே இருக்கலாம், அதுதான் ஜாலியாக இருக்குன்றாங்க. அப்போவும் மீனா பதிலே சொல்லலை. அவங்களோட கணவன் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. சரி, இது எல்லாமே மீனாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. அடுத்த 2 நாளில் ரங்கனும் மீனாவும் தனி கொடுத்தனமும் போயிட்டாங்க. இப்போ இந்த சொந்த வீட்டில் 4 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. வீடே விரிச்சோன்னு இருக்கு. இவங்க 4 பேர்த்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளை கடக்கிறதுக்கும் அவ்வளவு சங்கடப்படுறாங்க. எப்படியோ இவங்களோட பொழுதும் போகுது. அங்கே ரங்கனுக்கு அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா தனியாக இருக்கிறாங்கல்ல. மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு எல்லாமே இருக்கணும்னையும் அவங்களோட ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இந்த ரங்கன் வீட்டுக்கு வந்தாலே முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸுக்கு போகும்போது மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குவோமே, வெயில் காலம்தான் ஆரம்பிச்சிருச்சுல்ல, ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி சரி மீனா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்கிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அங்கே என்னடான்னா குகனும் சுஜியும் ராமசாமியும் கல்பனாவும் வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு புதுசாக ஒரு ஏசி வாங்கி மாட்டிட்டாங்க. வீட்டில் வைக்கிற காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வெயிலுக்கு வெம்பி வெம்பி போயிடுறது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு வெயிலுக்கு இதமாக இருக்கும்ன்ட்டு புதுசாக ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு ஒன்றும் வாங்கிக்கிட்டாங்க.
வீட்டுக்கு இவங்களுக்கு மட்டும் தேவையான விஷயங்களை செய்யணும்னு நினைக்காம பெரியவங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குதோ அதை செய்யணும்னு செஞ்சுருக்குறாங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருச்சா, வந்ததே சரின்னு, ஏங்க சீக்கிரம் எழுந்துறீங்க, சீக்கிரம் எழுந்துறீங்க, நம்ம போய் கடையில் ஏசி வாங்கணும்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துருச்சுல்ல அப்படின்ட்டு எழுப்பி விடுறாங்க. என்னம்மா மீனா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் எனக்கே ஆஃபீஸ் லீவு, அன்னைக்கு கூட கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சுக்கலான்னு பார்த்தா நீ தூங்க விட மாட்டேங்கிறியே, இதுக்கப்புறம் நான் எங்கே தூங்குறது? சரி சரி கிளம்பு, நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பிட்டு வீட்டை பூட்டிட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. போகிற வழியிலேயே ரங்கன் கல் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. பயங்கரமாக அடிபட்டுருச்சு. உடனே பயந்து போன மீனை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு எந்த வேலைகளும் செய்யாமல், சொல்லப்போனால் நடக்கவே கூடாது, அதிகமாக அலைச்சல் இல்லாமல் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஆனால் நடந்த விஷயங்கள் எதுவுமே ரங்கனோட அம்மா அப்பா அண்ணன் அண்ணி யாருக்குமே தெரியாது. மீனாவுக்கு பயங்கர வேலையாக இருக்குது. ஒவ்வொரு வேலைகளையும் அவங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய நிலமை. அப்போது அவங்களுக்கு புரியுது, நம்ம ஏன்டா தனி கொடுத்தனம் வந்தோன்னு. எப்போவும் ஒன்றா இருந்தோன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் துணையாக இருப்பாங்க. நான் இப்படி செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு, யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக தவிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அழுகுறாங்க. நம்மளோட வீட்டுக்கே போயிடலாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கிறது மட்டும்தான் நல்லது. தனி குடித்தனமாக இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குதுங்க. நமக்கு எவ்வளோ உறவுகள் இருக்கிறாங்க, நல்ல நல்ல உறவுகளை விட்டுட்டு வந்ததுக்கு இதெல்லாம் நமக்கு தேவைதான். எல்லாம் என்னால் தாங்க. நான் இப்போவே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நம்மளை தேடி உடனே வந்துடுவாங்க பாருங்க அப்படின்ட்டு மீனா அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கல்பனா விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோன்னையும் ராமசாமி குகன்னு சுஜித்தை சொல்லிட்டு 4 பேருமா சேர்ந்து ரங்கன் மீனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறமும் இங்கே இருக்க வேண்டாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா அத்தை அக்கா மாமா, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னால் தான் இப்போ நாங்கள் தனி கொடுத்தனமே போனது. ஆனால் நீங்கள் நான் சொன்ன உடனே வந்தீங்க பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறீங்க. அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம தனி கொடுத்தனம் போனது ரொம்பவே தப்பு. இனிமே இது மாதிரி தப்பெல்லாம் நான் செய்யவே மாட்டேன்னு மன்னிப்பையும் கேட்குறாங்க. சரி சரி மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், நம்ம இனிமேல் சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக இருக்கலான்ட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கூட்டு குடும்பங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். அது ஆழமான வேர் மாதிரி. பாலம் நமக்கு எப்படி உதவுதோ அது மாதிரி தாங்க கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறவுகளும். நமக்கு கஷ்டம்னு வரும்பொழுது நமக்கு துணையாக நிற்கிறவங்க நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான். சந்தோஷங்கள், குட்டி குட்டி சண்டைகள், சமாதானம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் பொழுது தான் அந்த குடும்பத்தோட அழகே தனியாக தெரியும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.